ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த மனுஷனும் பிறரை அற்பமாக நினைக்கிறதை தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒரே தேவனால் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவனும் புறக்கணிக்கப்படத்தக்கவன் அல்ல. குற்றவாளி என்று தீர்க்கப்படுவானானால் எல்லாரிடத்திலும் குற்றங்கள் வருகிறதுண்டு. வேறெந்த காரியத்தை சொல்லியும் ஒருவனை அற்பமாக நினைக்கவோ கீழானவர்களாக கருதவோ வேதம் ஒரு இடத்திலும் அனுமதிக்கவில்லை. தங்களை மேன்மையானவர்களாகவும் பிறரை அற்பமாக எண்ணினதுமான சந்தர்ப்பங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் முடிவையும் வேதாகமத்தில் நம்மால் காண முடியும். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். ஆகார் கர்ப்பவதியான போதோ சாராளை மிகவும் அற்பமாக எண்ணினாள். பின்விளைவு என்ன? அவள் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாள். ஆண்டவர் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அவர்களை மேன்மைப்படுத்தினார். சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டத் தொடங்கும் பொழுது சுற்றியிருந்த எதிரிகள் அவர்களை மிகவும் அற்பமாக நினைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் நடந்ததென்ன? வெகு சீக்கிரத்திலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணி தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். அவர்கள் எதிரிகள் கண்களுக்கு முன்பாக இவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். எறும்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களிலும் மிகவும் அற்பமானதாக இருக்கின்றது. ஆனால் மகா ஞானம் உள்ளதாக தேவன் அதை படைத்திருக்கின்றார். இப்படி எங்கெல்லாம் யாரெல்லாம் எவையெல்லாம் அற்பமாய் கருதப்பட்டிருக்கின்றதோ அங்கேயெல்லாம் தேவன் அவைகளை மேன்மைப்படுத்தி விசேஷித்ததாக நிறுத்தியிருக்கின்றார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிறரால் அற்பமாய் நினைக்கப்படலாம். அழகு நிமித்தமோ, பண வசதியின் நிமித்தமோ, அல்லது உங்கள் தோற்றத்தின் நிமித்தமோ, மற்றெந்த காரியத்தின் நிமித்தம் பிறரால் நீங்கள் அவமதிக்கப்பட்டும் அற்பமாய் எண்ணப்பட்டும் பேசப்பட்டும் இருப்பீர்களானால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் சிறுமையை கண்டு இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகின்றார். இவ்வளவு சாட்சிகள் நம்முடைய எதிர்கால நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் அற்பமாய் எண்ணுகின்றதை பொருட்படுத்தாதிருங்கள். உங்களை மேன்மைப்படுத்துகின்ற கர்த்தரை நம்புங்கள், உயர்ந்திருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நாங்கள் எவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாதென்றும், நாங்கள் பிறரால் அற்பமாய் எண்ணப்படுவோமானால் நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர் என்றும் எங்களோடு நீர் பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் செய்யும் எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படாமல் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.